கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் நிம்பத் சொன்னார், இந்த அண்ணாமலை லேகிய விற்கிறவங்க மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயா, லேகிய எதுக்கு ஐயா வைப்போம்? உடம்பு சரியில்லைனா லேகிய வைப்போம். ஆமா, நான் லேகியம் வித்துக் கொண்டிருக்கின்றேன். எதற்கு லேகிய வித்துக்கிறேன்னா, லஞ்சத்தை சரி செய்வதற்காக லேகிய வைக்கிறேன். குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக லேகியம் விற்கின்றேன். ஜாதி அரசியல் வேண்டாம் என்பதற்காக லேகியம் விற்கிறேன். அடாவடித்தனமான அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த லேகியம் விற்கிறோம். ஆமாம், லேகியம் தான் விற்கின்றேன். அந்த லேகியம் இந்த 4 பீடைகளும் 4 நோய்களும் திராவிட கட்சிகள் என்கின்ற பீடை தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான நேரம் இது, என்பதற்கான காலம் இது. அதனால் பெருமையாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். சகோதர சகோதரி, இந்தியா பார்க்கிறோம், முதலமைச்சர்களே டெல்லிக்கு போய் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த போன்ற ஒரு மோசமான ஒரு கேடுகட்டத்தனமான அரசியலை இந்திய வரலாற்றிலே நாம் பார்த்தது கிடையாது. தமிழக அரசு, கேரள அரசு, கர்நாடக அரசு 3க்கும் தெரியும். கேரளால பாருங்க, விஜயன், அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு அடுத்து அவருடைய மருமகன் அமைச்சராக்கிட்டாரு. மருமகனை அடுத்து முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும், அவர் சிந்தனை. தமிழகத்திலே ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சனை என்னங்க? அவருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர வேண்டும், அவருடைய சிந்தனை அது. காங்கிரஸ் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனைங்க? இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவிலே அனைத்து இடத்தையும் வெல்லும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை. ஐயா, இன்னைக்கு ஒருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இவர்கள் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே கொள்கையில, ஒரே நேர்கோட்டு பாதையில இணைத்து பொய்யை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். ஐயா, நிதி பகிர்வுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து கிளிப்பிள்ளை பேசுவது போல பேசுறார். நிதி பகிர்வு, தமிழ்நாட்டுக்கு பணம் வரவில்லை என்று. ஐயா, உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 14 வரை 10 ஆண்டு காலம் அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திற்கு கிடைத்த மொத்த வரி பங்கீடு, மொத்தமா 10 வருஷம் 2004 14 வரை கிடைத்த வரி பங்கீடு பாத்தீங்கன்னா ஐயா 94,977 கோடி. 94,977 கோடி 10 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு வரி பங்கீடாக காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஆனா இந்த 10 ஆண்டுல மோடி ஐயா அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பங்கீடு 2,77,444 கோடி. ஐயா, மறுபடியும் சொல்ற கேளுங்க. இன்னைக்கு எந்த கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி யார் நம் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார்களோ இந்தந்த மாநிலத்திற்கு வரி குறைவாக பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று, இதே இவர்கள் ஆட்சியில இவர்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் காலத்தை எடுத்து பாருங்க. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் தமிழகத்திற்கு அப்ப கொடுத்தது 94,977 கோடி. நாம் என்னை கொடுத்திருக்கிறது 2,77,444 கோடி. அதாவது 192% அதிகமாக வரி பங்கீடு தமிழகத்திற்கு மோடி ஐயாவுடைய காலத்தில் வந்திருக்கு. ஐயா, அடுத்து உதவித்தொகை. வரி பங்கீடு ஒரு ஹெட்டுங்க ஐயா. உதவித்தொகை மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்திற்கு உதவித்தொகையாக வந்தது மத்திய அரசிலிருந்து 57,924 கோடி. ஆனா மோடி ஐயா காலத்தில் உதவித்தொகையாக வந்திருப்பது 2,30,893 கோடி. அதாவது 300% அதிகமாக உதவித்தொகை வந்திருக்கிறது. 300%. வரி பங்கீடு 192% அதிகமாக வந்திருக்கு. ஐயா, எப்படி இவர்கள் மோடி அவர்கள் மீது, நம்முடைய அரசின் மீது வரியை குறைத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்வதற்கு ஆதாரமே இல்லை. இவர்கள் வேலை என்னன்னா, ஏதாச்சும் கிளப்பி விடணும், இந்தியாவை மறுபடியும் பிரிக்கணும், வடக்கு தெற்கு என்று பிரித்து பார்க்க வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கிளம்பி இருக்கிறார். ஐயா, மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்னார், மத்திய அரசு மாநிலங்களுக்கு அதிக பணம் கொடுக்க வேண்டும் என்று. மோடி ஐயா சொன்ன பொழுது, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசுக்கு வரக்கூடிய பணத்துல வெறும் 32% தான் மாநில அரசு கொடுப்பான். ஆனால் மோடி ஐயா அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த பிறகு இந்தியாவுடைய பிரதமராக மாறியவுடன் 32% வரி பகிர்வு இருந்ததை நாம 42% பண்ணியிருக்கோம். ஐயா, நாம் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த வரி பகிர்வு என்பது வெறும் 30.5 விழுக்காடு தான் இருந்துச்சுங்க. அதாவது 100 ரூபாய் மேல அனுப்பிச்சீங்கன்னா 30 ரூபாய் 50 காசு திரும்ப கீழே வரும்.
காங்கிரஸ் ஆட்சி முடித்து போகும் பொழுது 30.5 விழுக்காடு 32 விழுக்காடு பண்ணியிருந்தாங்க. நாம் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள்ல 32 விழுக்காடு 42 விழுக்காடு செய்திருக்கின்றோம். இது நம்முடைய சாதனை. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணிருக்கலாம் இல்லையா? 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது 32% விட்டுட்டு போனதை நம்ம 42% வரி பகிர்வு செய்திருக்கின்றோம். ஐயா, அடிப்படையில் எதுவுமே இல்லாம, அடிப்படையே தெரியாதவர் யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கிறாங்க, அதை பார்த்து ஒப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம மாட்டியிருக்கோம். ஐயா, இந்தியாவில் இதுவரை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் துண்டுச்சீட்டில் எழுதி பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் கேள்வியும் துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுட்டு வர்றாரு. ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாருங்க ஐயா. சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கின்றார். அப்படியே பார்க்கிறார். நீங்க பார்க்கணும், அப்படியே கண்ணை பாருங்க, அப்படி பார்க்கிறார். கேள்வி கேட்கிறவங்களை பார்க்கல, பேப்பரை பார்க்கிறார். இவன் 2வது கேள்வி 7வது கேள்வியா மாத்தி கேட்கிறான். இது 7வது தான் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது முதலமைச்சருடைய கண்ணு அந்த கேள்வியை அவருடைய பேப்பர்ல தொலாவறார். அப்புறம் படிக்கிறார். இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நிலைமை. அதனால் இவருக்கு உண்மையாலுமே வரி பகிர்வுடைய புரிதல் இருக்கா? காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கொடுத்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு வந்துச்சு? நான் சொன்னது போல ஒரு பக்கம் நிதி வரி பகிர்வை 192% அதிகப்படுத்தி இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் உதவித்தொகையை 300% அதிகப்படுத்தி இருக்கின்றோம். இது இல்லாம நம்முடைய மாநிலத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடனா நம்முடைய பிரதமர் அவர்கள் 6000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய மாநிலத்திற்கு 10,76,000 கோடி இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் காதிலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தேர்தலில் எதையாவது பொய்ய சொல்லணும். சொல்லவில்லை என்றால் மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் குடும்பாட்சிய, லஞ்சத்தை, ஜாதி அரசியலை, அடாவடித்தனத்தை 4ஐயும் காலி செய்து விடுவார்கள் என்று இது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். லாஸ்ட் டெஸ்பரேட் அட்டெம்ப்ட், இது அவருடைய கடைசி முயற்சி. ஏதாவது பொய்யை பேசி வடக்கு தெற்கு கிட்ட ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் இதுபோல் பேசுவது இந்தியாவுடைய வரலாற்றில் நாம் பார்த்ததில்லை. சகோதர சகோதரி, தமிழக அரசை பத்தி பேசவே வேண்டாங்க. தமிழக அரசுடைய செயல்பாடை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். 32 மாதமாக தமிழக அரசை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 32 மாசம் இவங்க உருப்படியா ஒருவேளை இதுவரைக்கும் செய்யலங்கம்மா. ஆட்சியினுடைய பாதி காலம் தமிழக அரசுக்கு முடிந்திருக்கிறது. 60 மாசம், அதுல 32 மாசத்தை முடிச்சிருக்காங்க. 2.5 வருஷத்தை முடிச்சிருக்காங்க. அம்மா, நான் தைரியமாக இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக தைரியமாக கடந்த 10 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2019 லோக்சபா தேர்தலில் நம்முடைய மொத்த தேர்தல் வாக்குறுதி 295. நல்லா நான் வச்சுக்கேன். பாரதிய ஜனதா கட்சி 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாம் வாக்குறுதி கொடுத்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 295 பாயிண்ட் இருக்குங்க ஐயா. இன்னைக்கு தைரியமாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் நாம் நிறைவேற்றிவிட்டோம். இது திமுகவுக்கு 10 நாளாக சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றேன். வாக்குறுதி நிறைவேற்றினா எந்த பாயிண்ட், எந்த நம்பர் நீ சொல்லு, என் பேரை நான் மாத்திக்கிறேன். 295 வாக்குறுதியும் மோடி அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் இந்த தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி. அது நம்முடைய ஆட்சி. சொன்னதை மோடி செய்வாருங்கம்மா. அதனால்தான் மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். மோடி அவர்கள் சொன்னால் அதை செய்வார். மோடி அவர்களுடைய வாக்கு கொடுத்து விட்டால் எந்த காரணத்திற்கும் கூட வாக்கு தப்பாது. அம்மா தாய்மார்களே, நாம ஏதோ உப்பு சப்பில்லாத தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலீங்க. நாம கொடுத்த சில தேர்தல் வாக்குறுதி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. உப்பு சப்பில்லாம நம்ம சொல்லிங்க. நம்முடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கடினமான தேர்தல் வாக்குறுதி, மிக கடினமான தேர்தல் வாக்குறுதி. உதாரணத்திற்கு 2019 நாம் சொன்னோம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடித நீர் பைப்பு மூலமாக கொண்டு வருவோம். ஐயா, நம்ம சொல்லும் பொழுது இந்தியாவில் கிராமப்புறத்தில் பைப்பு மூலமாக குடித நீர் வந்தது வெறும் 17% மட்டும்தான். வெறும் 17% மக்களுக்கு மட்டும்தான் கிராமப்புறத்தில் குடித நீர் பைப்பு மூலமா வந்துச்சுங்க ஐயா. 2019 நாம் அறிவித்தோம். ஆட்சிக்கு 2வது முறை வந்தவுடன் இன்னைக்கு 73% கொண்டு போயிருக்கிறோம் ஐயா.
தண்ணி பைப்பு மூலமாக வருவது 73% கொண்டு போயிருக்கோம். 73%, 73%. எவ்வளவு செலவு செய்திருப்போம்? லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஐயா ஜல்ஜீவன் திட்டத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செலவு செய்திருக்கிறார். நம்ம உப்புச்சப்பு இல்லாத எந்த அறிக்கையும் இல்லைங்கய்யா. ஒன்னொன்னு கஷ்டமான அறிக்கை. ராமர் கோவில் கட்டுவோம், எப்படி கட்டுவோம் சொல்லுவோம். 2019 தேர்தல் அறிக்கை. அதாவது எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்ட மாட்டோம், சட்டம் மூலமாக கட்ட மாட்டோம். சகோதரத்துவத்தோடு கட்டுவோம். எல்லோரையும் அரவணைத்து எல்லா மக்களையும் நம்மோடு அழைத்து சென்று உச்ச நீதிமன்றத்தில் 1880 என்னென்ன வழக்குகள் இருக்கிறதோ அத்தனை வழக்கும் தர்மத்தின் அடிப்படையிலே தீர்த்து ராமர் கோயில். ஐயா, நம்ம ராமர் கோயில் 2014 கட்டியிருக்கலாம். 283 தனி பெரும்பான்மை நம்ம இருந்துச்சு. பாராளுமன்றத்திலே ராமர் கோவில் சட்டத்தை கொண்டு வந்து கட்டியிருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யாது. ஒரு பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக தீர்க்க நம்ம விரும்பலைங்க. அதற்காக பொறுத்திருந்து 2019 303 எம்பிக்கள் நமக்கு இருந்தும் பொறுத்திருந்து உச்ச நீதிமன்றத்திலே குழந்தை ராமர் எல்லா வழக்கையும் சரி செய்து அந்த கோவிலுக்கு பூமி பூஜை போட்ட பொழுது முதல் பத்திரிகை ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு கொடுத்து அவரை வர சொல்லி பூமி பூஜைக்கு. அதன் பிறகு ராமர் கோவிலை கட்டி முடித்து பிராண பிரதிஷ்டையை நடத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த கோவிலுடைய ட்ரஸ்டிகள் உத்தரவிட்ட பொழுது 11 நாட்கள் விரதம் இருந்து அனுஷ்டானம் இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து எந்த விதத்திலும் கூட குழந்தை ராமருக்கு மரியாதை குறையாமல் தர்மத்தின் அடிப்படையில் அங்கே அமர வைத்திருக்கின்றோம். இது பாரதிய ஜனதா கட்சி. இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. 2019 மீன்வளத்துறை அமைச்சகத்தை உருவாக்குவோம். உருவாக்குவது மட்டுமல்ல, மத்திய சம்பத்த யோஜனா என்கின்ற திட்டத்தை கொண்டு வருவோம். அதற்கு 10,000 கோடி ரூபாய் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவித்திருந்தோம். சொன்னபடி மீனவர்களுக்காக ஒரு அமைச்சரை உருவாக்கி அதனுடைய முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை அங்கே அமர்த்தி வைத்து சொன்னபடி 10,000 கோடி ரூபாய் மத்திய சம்பத்த யோஜனாவுக்கு கொடுத்து நீர் மேலாண்மைக்கு ஒரு தனி அமைச்சரை உருவாக்குவோம் என்று சொன்னோம். அதற்கு ஒரு தனி அமைச்சரை உருவாக்கி அதற்கென்று தனி நிதியை கொடுத்து பாருங்க. ஆத்ம நிர்பார் பாரத்தில் இருந்து ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்க. 220 கோடி டோஸ், 110 கோடி மக்களுக்கு விவிஐபி இல்ல, விஐபி இல்ல, பெரியவங்க சின்னவங்க இல்ல, பணக்காரங்க ஏழை இல்லைங்க, எல்லோருக்கும் வீடு தேடி தடுப்பூசியை கொண்டு வந்து 220 கோடி டோஸ் தடுப்பூசி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போட்ட ஒரே ஒரு நாடு நம்முடைய நாடுங்க. அமெரிக்கால பிரச்சனை, ஐரோப்பிய நாடுகள்ல பிரச்சனை, எல்லா இடத்திலும் ஆர்ப்பாட்டம். ஆனா நம்முடைய ஜனநாயகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம 220 கோடி டோஸ் தடுப்பூசி நம்ம போட்டிருக்கிறோம் ஐயா. அதனால் நம்முடைய வாக்குறுதி எல்லாம் பெரியது. இன்னைக்கு மோடி சொல்லிட்டாரு, மோடியே சொல்லிட்டாருங்க. 2 நாட்களுக்கு முன்பு லோக்சபா ராஜ்யசபால பேசும் பொழுது மோடி சொல்லிவிட்டார்கள், கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக மோடி 3 ஆட்சி காத்திருக்குது. இதே கடினமான முடிவுங்க ஐயா. ஆர்டிகல் 370 எடுப்போம். தேர்தல் வாக்குறுதி 2019 சொல்லி இருந்தோம். 370 சொன்னபடி ஆகஸ்ட் 2019 எடுத்து காட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, மிக மிக கடினமான முடிவுகளை மோடி 3.0 மோடி அந்த ஆட்சியிலே கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், உங்களுடைய ஆதரவோடு மோடி ஐயா சொல்றாங்க. பாருங்க, அப்ப இந்தியா அடுத்த கட்டம் செல்வதற்கு அரசியல்வாதிகள் எப்படிங்க அரசியல்வாதிகள் டெசிஷன் எடுப்பாங்க? இந்த முடிவெடுத்தா இவங்க கோச்சுக்குவாங்க, இந்த முடிவெடுக்காது. இந்த முடிவெடுத்தா இவங்க கோச்சுக்குவாங்க, இந்த முடிவெடுக்காது. இந்த முடிவெடுத்தா கூட்டணி கட்சி கோச்சுக்கும், இந்த முடிவெடுக்காது. கடைசியா எந்த முடிவெடுக்காத 5 வருஷம் சீட்ல ஓட்டிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் இலவசத்தை சொல்லிடுவோம், ஏதோ 2 இலவசத்தை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம். இப்படித்தான் தமிழ்நாட்டில் அரசு ஓடிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்க, கடந்த 70 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு என்பது இது மட்டும்தான். தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கையில ஒரு 10 இலவச தள்ளி தெளிச்சிருவோம். மக்கள் 4 ஆண்டுகள் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று பார்க்க மாட்டார்கள், நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஐயா, இதை இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் முழுமையாக இதை முறியடித்திருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். 10 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய செயலை உங்கள் முன்னால் நிறுத்தி நாங்கள் கேட்கின்றோம், வேண்டுகோளாக கேட்கின்றோம். ஐயா, மோடி அவர்களை 400 எம்பிக்களோடு வந்து அமர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடமைங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்திலே ஒரு கடமை வரும், ஒரு கடமை. இன்னைக்கு சரித்திரம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது.
16வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா 2014 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறது. சாதாரணமா நடக்கலைங்க ஐயா. கடின உழைப்பு, நம்மை போன்ற மனிதர்களுடைய மோடியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, கடினமான பொருளாதார முடிவுகள், ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் தேவையோ கடினமான முடிவுகளை எடுத்து இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருப்போம். நமக்கு மேல அமெரிக்காக்காரனும் சைனாக்காரன் மட்டும்தாங்க இருப்போம். இதே காங்கிரஸ் 2014 அவங்க ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட்ல சொன்னாங்க, இன்னைக்கு நாம் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம், இன்னும் 30 ஆண்டுகள்ல 3வது பெரிய பொருளாதார நாடாக வருவோம். இப்ப காங்கிரஸ் கணக்கு என்னங்க ஐயா? 2014 30 ஆண்டுகள் வேண்டும் என்று சொன்னார்கள், கடைசி பட்ஜெட் ஆஃப் காங்கிரஸ். அப்படின்னா 2044 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக வருவோம் என்று காங்கிரஸ் சொன்னார். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, மற்ற அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனையே அவர்கள் சிந்தனை ரொம்ப சின்னது, கனவுகள் ரொம்ப சின்னது, அவருடைய சிந்தனைகளும் கனவுகளும் பெரிதாக இல்லை. 2044 உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக வரும் என்று காங்கிரஸ் யூகம் செய்த பொழுது 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். 16 ஆண்டுகள் குறைத்திருக்கின்றோம். அதாங்க ஐயா நம்ம ஆட்சி. அதான் நம்ம ஆட்சி. சிந்தனைகள் பெரிது, இலக்குகள் பெரிது, அதை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய துணிவும் பெரிது. இது குறிப்பாக இளைஞர்களுக்கு, நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு 2024 29க்கான மோடி அவர்களுடைய 3வது ஆட்சி இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக, ஏழைகள் இல்லாத நாடாக, எல்லா வசதிகளும் எல்லா மனிதர்களுக்கும் பிங்கர் டிப்ல கிடைக்கும் அளவுக்கு நம்முடைய ஆட்சி இருக்கும். அதையும் பாராளுமன்றத்தில் பிரதமர் சொல்லிட்டார். எல்லா வீடுகளுக்கும் தண்ணி, எல்லா வீடுகளுக்கும் கேஸ் அடுப்பு பைப்பு மூலமாக, வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா இடத்துலையும், புல்லட் ட்ரெயின் எல்லா இடத்துலையும், ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும், ஏழை மக்களுக்கு தேவையான அரசு திட்டங்கள் 100% சாச்சுரேஷன். யாருக்கும் எதுவும் இல்லை என்கின்ற அளவுக்கு நம்முடைய 3வது ஆட்சி 2024 29 இருக்கும் என்கின்ற ஒரு கனவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம காட்டியிருக்கிறாங்க ஐயா. நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நாம் இங்கே திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்றுக்கிறோம் ஐயா. உங்க தொகுதி எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் 1983 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பிற்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு எம்பி. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா கபில் தேவ் என்ன விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிப்பாரு. நம்ம நாடு இன்னும் பிச்சை தாங்க எடுத்துட்டு இருக்காரு, என்னங்க சந்தேகம் அப்படிப்பாரு. ஏன்னா 1983 அப்படித்தாங்க இருந்தோம். அமெரிக்காவிடம் கோதுமை இல்லை என்று கையேந்தினோம். ஒரு கபில் தேவ் நாடு நன்றாக இருக்க வேண்டும், அந்த மூடு எலிவேட் பண்றதுக்கு ஒரு கபில் தேவ் வந்தார். அவருக்கு 1983 அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு எம்பி சமீபத்தில் சொல்றாரு, ஏங்க ராமர் கோயில அதானி திறந்து வச்சாங்க பாத்தீங்களா? அதானி போய் ராமர் கோயில திறந்து வச்சான், இதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு கேட்கிறார். இது போன்ற ஒரு எம்பி திருவள்ளூர் கிடைத்திருக்கிறார் ஐயா. சுருக்கமாக காங்கிரஸ் கட்சியை பத்தி சொல்லணும்னா, இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல ஒரு டைலாக் வரும். இந்த ஆனந்தன் ஒரு கேரக்டர் ஐசியூலயே படுத்திருப்பார். அப்ப கமலஹாசன் கேட்பாரு, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. அது போல தேர்தலுக்கு மட்டுமே ஒரு சப்ஜெக்ட் எதிர்த்து வருதுன்னா அது காங்கிரஸ் கட்சிங்க ஐயா. 4 ஆண்டுகள் 10 மாசம் கழிச்சு இன்னைக்கு அழகிரி என்ன சொல்றாரு டிவியில, காங்கிரஸ் தலைவர் தனியாகவே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல ஜெயிச்சிருவான். அட பாவிகளா, தனியாவே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல இந்தியாவிலேயே ஜெயிக்க மாட்டேங்க. இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு. அதுவும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சீங்கன்னா ஒரு மாவட்டத்துல 3 ரூம்ல அடைச்சு வச்சிடலாம். ஏன்னா அவர்களுக்கு தொண்டர்களை விட தலைவர்கள் மட்டும்தான் அதிகம், சீட்டு கேட்கறது அதிகம். ஏன்னா அவர் ஐடியா பண்ணிட்டாரு, கேட்கறத கேட்போம். போன முறை 9 சீட்டு கொடுத்தாங்க, இந்த முறை 12 சீட்டு கேட்போம் அப்படி. இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது. கரூர்ல காங்கிரஸ் கட்சிக்கார கூட்டம் போட்டு எங்க எம்பி சரியா வேலை செய்யல, சீட்டு கொடுக்காதீங்க.
சிவகங்கையிலே காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு எங்க எம்பி சரியா வேலை செய்யல, கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்காது. இந்த அநியாயத்தை இந்தியால எங்கேயுமே பார்க்கலைங்க. தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி என்கின்ற சப்ஜெக்ட் இந்த ஊர்ல இருக்குதுங்க ஐயா. காமராஜர் ஐயாவுடைய காங்கிரஸ் வேறு, ராஜாஜி ஐயாவுடைய காங்கிரஸ் வேறு. ஆனா இன்னைக்கு இந்த காந்தி குடும்பத்தினுடைய காங்கிரஸ் வேறு. இன்னைக்கு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க, தேர்தல் நேரத்தில் சீட்டு கிடைக்கும். ஜெயக்குமார் என்ன தைரியமா இருக்காரு, எப்படியாச்சும் திமுக காரன் நம்மளை ஜெயிக்க வச்சிருவான், நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டாம், நம்ம திமுக காரனை மட்டும் புகழ்ந்து பேசினா போதும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக காரன் கூட அவ்வளவு புகழ்ந்து பேச மாட்டான். இந்த காங்கிரஸ்காரன் புகழ்ந்து பேசுறது இருக்குதுங்களே, உங்க காதுல ரத்தமே கீழே வந்துடும். இது பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார், இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக முழு தகுதி ஸ்டாலின் ஐயாக்கு இருக்குன்னு சொன்னார். பீட்டர் அல்போன்ஸ். அப்பதான் ராகுல் காந்தி தாடியை வச்சு நடந்து போயிட்டு இருந்தார், அடுத்த பிரதமராக நம்மளை கொடுப்பானுங்களான். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஜனை கோஷ்டியாக இங்கே ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் சகோதர சகோதரிகளே. அதுவும் குறிப்பாக உங்களுடைய எம்பி தூங்கி எந்திரிச்சு இப்பதான் வந்து, என்ன நகரம் வளர்ந்துருச்சா, என்ன ரோடு போட்டாங்களா, என்ன இந்தியால வந்தே பாரத் ட்ரெயின் சொல்றாங்க, என்ன இந்தியா வளர்ந்துச்சுங்கிறாங்க, என்னையா நடக்குதுங்கிற மாதிரி மேலைங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா, என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த அத்தனை கட்சிகளையும் ஒதுக்கி நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த. நேற்று அண்ணன் கேட்டார், அண்ணன் இந்த வடிவேல் என்ன சொல்ற மாதிரி நீங்க 4 விஷயம் வேண்டாங்கிறீங்க, குடும்பாட்சி வேண்டாங்கிறீங்க, லஞ்சம் வேண்டாங்கிறீங்க, ஜாதி வேண்டாங்கிறீங்க, அடாவடித்தனம் வேண்டாம், அப்ப தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து மாதிரி 4 ஓட்டு போட்டுமான். நான் சொன்னேன், அண்ணா ஒரே ஓட்டு, 4க்கும் மருந்து, ஒரே ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரே வாக்கு. இந்த 4ஐயும் எடுத்தல. இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமையை பாருங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு பங்காளி கட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஜுரம் வந்துருச்சு. பங்காளி கட்சிகள்லாம் இன்னைக்கு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள போடுற சண்டை எம்எல்ஏ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏனால் 5 ஆண்டு நீ 5 வருஷம் நான். அதுல எனக்கு எப்படி நாங்க ஐயா அவங்கள விட நாங்க நல்லா ஆட்சி பண்ணோம்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் சொன்னேன், என்ன அவங்க 100க்கு 2 மார்க்கு, நீ 100க்கு 2.5 மார்க்கு, நீங்க 2 சண்டை போட்டுக்கிறீங்க, நாங்க 100க்கு 100 மார்க் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக திராவிட அரசியல் என்பது 100க்கு 2 மார்க் வாங்கினவனுக்கும் 100க்கு 2.5 மார்க் வாங்கினவனுக்கும் இத்தனை காலமாக சண்டை. ஆனால் நாம் சொல்வது புது அரசியல் சகோதர சகோதரிகளே. லஞ்சம் இல்லை, குடும்ப ஆட்சி இல்லை, அடாவடித்தனம் இல்லை, ஜாதி அரசியல் இல்லை, வளர்ச்சி மட்டுமே முன்னெடுக்கிறோம். அதுல நேத்து ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் என்னை பார்த்து சொன்னார், இந்த அண்ணாமலை லேகிய விற்கிறவங்க மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயா, லேகிய எதுக்கு ஐயா வைப்போம்? உடம்பு சரியில்லைன்னா லேகிய வைப்போம். ஆமா, நான் லேகியம் வித்துக் கொண்டிருக்கின்றேன். எதற்கு லேகிய வித்துக்கிறேன்னா லஞ்சத்தை சரி செய்வதற்காக லேகிய வைக்கிறேன். குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக லேகியம் விற்கின்றேன். ஜாதி அரசியல் வேண்டாம் என்பதற்காக லேகிய விற்கிறேன். அடாவடித்தனமான அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த லேகியம் விற்கிறோம். ஆமாம், லேகியம் தான் விற்கின்றேன். அந்த லேகியம், இந்த 4 பீடைகளும் 4 நோய்களும் திராவிட கட்சிகள் என்கின்ற பீடை தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான நேரம் இது, என்பதற்கான காலம் இது. அதனால் பெருமையாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி. இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காதுங்க, நமக்கு இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காதுங்க ஐயா. இதெல்லாம் அமைஞ்சு வரணும். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக சொல்லுகின்றேன் ஐயா. மோடி அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய தொண்டனாக இருந்தாலும் சொல்லுகின்றேன், அடுத்து இன்னொரு மோடி கிடைப்பதற்கு 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஊழலுக்கு ஒரு பெரும் இலக்கணம் எழுதிய காங்கிரஸ் UPA 1, 2 அதை வேண்டாம் என்று நிராகரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை கொண்டு வந்து அமர வைத்தோம். அப்ப நடந்த ஊழல் எல்லாம் பாருங்க. 2G ஊழல் 1,76,000 கோடி, நிலக்கரி ஊழல் 1,86,000 கோடி. அதெல்லாம் நீங்க லைஃப்லயே நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு 1,76,000 கோடி, 1,86,000 கோடி நிலக்கரி ஊழல். ஒட்டுமொத்தமாக அந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஊழலை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடி ரூபாய். இது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு நம்ம போடக்கூடிய பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. அப்ப 4 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலத்திலே அவருடைய ஊழல் கணக்காக 12 லட்சம் கோடி இருந்துச்சுங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று நிராகரித்து
நமக்கு நேர்மையான ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும். ஊழல் லஞ்சலாவண்யம் இல்லாம ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர வைத்தோம். எதற்காக இதை நான் திரும்ப சொல்றாங்க, நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட நாடு அரசியல் வேண்டாம் என்று, எப்படிப்பட்ட அரசியல் வேண்டும் என்று நீங்கள் மோடியை கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு 10 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய 2 ஆட்சியை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால், லஞ்ச ஊழல் ஒழிப்புல நிச்சயமாக நம்முடைய அரசை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக நாம் ஆட்சி நடத்தியிருக்கின்றோம். இந்திய ஜனநாயகத்துல லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி இந்தியாவில் இருக்க முடியும். ஐயா, பிரதம மந்திரி அவர்கள் நல்லவராக இருந்து அவருடைய அமைச்சரவை சகாக்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் இந்தியால எந்த நல்ல விஷயமும் நடக்காதுங்க. மன்மோகன் சிங் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அவர் நல்லவர், எந்த ஊழலும் செய்யாதவர். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, இன்னைக்கு இருக்கிற இந்தி கூட்டணி மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய யூபிஏ எல்லாரும் எப்படிங்க ஐயா 2014 ஆட்சிக்கு வந்தாங்க? எங்கிட்ட 20 MP இருக்கு, இந்த 3 அமைச்சரவை எனக்கு கொடுத்துரு. உங்ககிட்ட 25 MP இருக்கு, இந்த 3 அமைச்சரவை நீ எடுத்துக்கொள்ள. உங்ககிட்ட 30 MP இருக்கு, இந்த 4 அமைச்சரவை நீ எடுத்துக்கொள். அப்படி என்று ஒரு கட்சிகளும் கூட அந்த எம்பிக்களை வைத்து எண்ணிக்கை வைத்து அமைச்சரவை பிரித்துக் கொண்டார். பிரிச்சதுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு? யாரு பேச்சும் யாரையும் கேட்கல. மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக கூட யூபிஏ ஒன்றில் கூட்டணி கட்சிகள் மதிக்கவில்லை. ஊழலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒன்ன ராகுல் காந்தி அவரை கிழிச்சு வெளியே போறார். ராஜா அவர்கள் அவர் சொந்தமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2G ஊழலுக்கு அடித்தளத்தை அமைக்கிறார். நிலக்கரி ஆக்ஷன் அதே மாதிரி 1,86,000 கோடி ஊழலும் கூட இதே போல ஆரம்பித்தார். ஐயா, அந்த யூபிஏ பிரச்சனை, காங்கிரஸ் ஆட்சியினுடைய பிரச்சனை என்னவென்றால், அங்கே வந்த கட்சிகள் தனித்தனி கட்சிகளாக எம்பிக்களை கொண்டு வந்து ஒன்றாக இணைந்து யார் பிரதமர் என்றே தெரியாமல் மன்மோகன் சிங் அவர்களை எல்லோரையும் சமாதானப்படுத்துவதற்காக பிரதமராக அமர வைத்தார். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லைங்க ஐயா. உலகம் போற்றக்கூடிய தலைவராக, அந்த இருக்கைக்கு தகுதியான தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இது இந்தியா விரும்புகிறது. இந்தியா நம்முடைய நாட்டு மக்கள் ஒரு வலிமையான தலைவர், தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர், எதற்கும் பயப்படாம நாடு முதன்மையானது என்று சொல்லக்கூடிய தலைவர், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளை கண்ணுக்கு கண் பார்த்து பேசக்கூடிய ஒரு தலைவர், நாட்டினுடைய வளர்ச்சியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம என்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் என்பதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நம்முடைய நாட்டு மக்கள் விரும்புகின்றார்கள். 2014 283 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வந்த மோடி 2019 303 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வந்தாங்க இரண்டாவது முறை. 2024 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வருவார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எல்லா மக்களும் பேசணும், பட்டி தொட்டி எல்லாம், கிராமத்துல நகரத்துல எல்லா இடங்களும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த முறை மோடி 400 எம்பிக்களை தாண்டி விடுவார்கள். ஐயா, இந்தியாவுக்கு இது தேவைப்படுகிறது. இந்தியாவிற்கு ஒரு வலிமையான ஆட்சி தேவைப்படுகிறது. ஒரே கட்சி தனி பெரும்பான்மையோடு வந்து ஆட்சியிலே அமர வேண்டிய காலம் இது மறுபடியும் இந்திய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அப்பதான் அந்த கட்சி தைரியமான முடிவெடுக்கும். ஐயா, நீங்க பாருங்க, இந்திய அரசியல் வரலாற்றில் மிக தைரியமான முடிவுகள் நாம் எடுத்ததெல்லாம் 2019, 24 இந்த காலகட்டத்தில். ஐயா, ட்ரிபிள் தலாக், முத்தலாக்கு தடை சட்டம், மேலை நாடுகள் எத்தனையோ ஷரியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எடுத்துட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரை எடுக்காமல ஓட்டு அரசியலுக்காக அப்படியே வைத்திருந்தோம். அந்த முத்தலாக் சட்டத்தை, தடை சட்டத்தை கொண்டு வந்து அதை எடுப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான். ஆகஸ்ட் 2029 ட்ரிபிள் தலாக் சட்டத்தை எடுத்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு முழு விடுதலை கிடைத்தது 2019 ஆகஸ்ட்லிங்க. ஐயா, ராமர் கோவில் 1528 இடித்து இடிக்கப்பட்டது. குழந்தை ராமர் வெளியே ஒரு டென்ட் கொட்டாயில மலையில குளிர்ல 480 ஆண்டுகளாக அமர்ந்திருந்தார். அந்த பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியும். அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார். 2024 ஜனவரி 22 குழந்தை ராமர் கம்பீரமாக தன்னுடைய வீட்டிற்கு இன்னைக்கு போயிருக்கிறார். பாருங்க, இந்த பிரச்சனை எதுவுமே நாம் உருவாக்கலைங்க ஐயா.
இந்த பிரச்சனை எதுவும் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கவில்லை. இந்த பிரச்சனை எல்லாம் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த அன்னைக்கு என்ன பண்ண அரசியல் செய்ய முடியும் என்பதை மட்டும் கருத்தாக வைத்து அரசியல் செய்த காரணத்தினால நாடு முன்னாடி போகவே இல்லைங்கய்யா. அவர்கள் வெறும் அரசியல் மட்டும்தான் செய்தார். எப்படி பதவியில் இருக்கிறது, எந்த கூட்டணி கட்சியை கொண்டு வர்றது, யாருடைய வாக்கு வாங்கிறது, எந்த சமுதாயத்தை சமாதானப்படுத்துவது, யாரை வைத்து ஜாதி அரசியல் செய்வது, இதை மட்டும்தான் 70 ஆண்டு காலமாக இந்தியாவிலே நடந்து கொண்டு வந்த அரசியல். அதை இன்னைக்கு மோடி அவர்கள் உடைத்து இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இன்னைக்கு ஆர்டிகல் 370 நாம் உருவாக்கலைங்க ஐயா. 1950 காங்கிரஸ் உருவாக்கியது. காங்கிரஸ் தன்னுடைய ஓட்டு அரசியலுக்காக நேரு அவர்களுக்கு அப்துல்லா குடும்பத்தின் மீது இருப்பது தனிப்பட்ட ஒரு நட்புக்காக ஆர்டிகல் 370 கொண்டு வரப்பட்ட அப்துல்லா அவர்கள் அன்னைக்கு காஷ்மீருடைய முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார். அது குறைந்த நாட்கள்ல எடுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இத்தனை ஆண்டுகளாக யாரும் கை வைக்கல. கை வச்சா பிரச்சனை, கை வச்சா இந்த ஓட்டு போயிடும், இதை நாம் செய்யக்கூடாது என்று அதற்கும் ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான். ஆகஸ்ட் 2019 ஆர்டிகல் 370 எடுத்து முழுமையாக ஒரே நாடு, வலிமையான நாடு, ஒரே சட்டம் என்று சொல்வதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்படும். ஐயா, அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய கடினமான முடிவுகள் அனைத்தும் நம் நாடு முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. அதை தாண்டி இந்த நாட்டிலே 70 ஆண்டு காலமாக இருந்தக்கூடிய எல்லா சிக்கலுக்கும் கூட ஒரு விடை நம்முடைய அரசு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, இதுதான் முதல் காரணம். நரேந்திர மோடி அவர்கள் ஏன் மறுபடியும் 2024 ஆட்சி கட்டளை ஏன் அமர வேண்டும் என்பதற்கு முதல் காரணம், இந்தியாவிற்கு வலிமையான தலைவர் தேவைப்படுகின்றார். இந்த நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை இருக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரி, 2வது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம் கண் முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது, இத்தனை காலமாக இந்தியாவை ஆட்டி படைத்த குடும்ப அரசியலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. இத்தனை காலத்திற்கு பிறகு இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கு. குடும்ப ஆட்சியை நாம் ஒழித்து கட்ட முடியும். குடும்ப ஆட்சி என்றால் ஒரே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்திருக்கின்றோம். இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே குடும்ப கட்சியில, குடும்ப ஆட்சியில வந்தவர். யாருங்கம்மா மோடி அவர்களை எதிர்த்து யார் இருக்கிறாங்க? கருணாநிதி அவருடைய பையன் மு க ஸ்டாலின் அவர்கள், ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ். யாருங்க இருக்கிறாங்க? இந்தி கூட்டணியில இந்த சேர் போட்டு எந்தெந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு குடும்பத்துல யாரோ ஒருவருடைய தலைவருடைய மகனாக வந்தவர்கள். ஒரு பக்கம் அவர்களுக்கு தெரியும், 2024 தேர்தல்ல இவங்க ஜெயிக்கலீங்கன்னா இந்த கட்சி எதுவுமே இந்தியாவில் இருக்காது என்பது நன்றாக அவங்களுக்கு தெரியும். அவருடைய கடைசி வாய்ப்பு 2024 தேர்தல்ல உங்களுக்கு நிலாவை கொடுக்கிறேன், நிலாவில் இருக்கிற பாட்டியை கொடுக்கிறேன். அந்த கதையும் சொல்ல முடியாது. நாம நிலாவுக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு, நிலாவில் யார் இருக்காங்க நமக்கு தெரியும். நிலாவில் இருக்கக்கூடிய பாட்டியை கொடுக்கிறேன், நிலாவை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்கிறேன், ஆனால் நீங்க எங்களுக்கு ஓட்டி போடுங்க என்று பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீச தயாராகிவிட்டார். சகோதர சகோதரிகளை, அவருடைய கடைசி தேர்தல். இதற்கப்புறம் நேஷனல் கான்பரன்ஸ் என்ற அப்துல்லா குடும்பத்தினுடைய கட்சி இருக்காதுங்க ஐயா. லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி இருக்காது, ஜனதாதள் இருக்காது, ஆர்ஜேடி இருக்காது, இதெல்லாம் இன்னைக்கு இருக்காதுங்க ஐயா. அதே போல யாரெல்லாம் குடும்பமும் ஜாதியும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய இளைஞர்களும் மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எதிரானவர்கள். அதனால் ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டாங்க ஐயா.